தமிழ்நாட்டிலையும் சவுதியில் உள்ள பள்ளிவாசலையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். தொழுகைக்கு பிறகு இந்த துவா ஓதணும். எந்த துவான்னு கேட்டால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன் வ ரிஸ்கன் தய்யிபன் வ அமலன் முத்தகப்பலன் அப்படின்ற ஒரு துவாவை தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டும் என்று பள்ளிவாசலில் எழுதி போட்டிருக்கிறார்கள். இது சரியா அப்படின்னு கேட்கிறார். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல வருகிறது, இப்னு மாஜாவில் வருகிறது, சுனனுல் குப்ராவுல வருகிறது, பைஹக்கியுடைய நூல்ல வருகிறது, தபரானியுடைய கபீர்ங்கிற நூல்ல வருகிறது, முஸ்னத் அபு யாலாவுல இத்தனை நூல்கள்லையும் நீங்க சொல்லக்கூடிய அந்த துவா இருக்கிறது. அது எப்படி வருதுன்னு கேட்டா, அதுல அறிவிக்கிறது உம்மு சலமாட்ட இருந்து அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு பின்னாடி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன் வ அமலன் முத்தகப்பலன் வ ரிஸ்கன் தய்யிபன் என்ற துவாவை ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள் என்று உம்மு சலமா அறிவிக்கிறதாக அந்த ஹதீஸ்கள் அந்த ஹதீஸில் இருக்கிறது. உம்மு சலமாட்ட இருந்து அறிவிக்கிறார்கள் யாருன்னு கேட்டா, உம்மு சலமாவுடைய அடிமைகளில் ஒருவர்னு வருது. அவர் யார்? அவரு உம்மு சலமாவுக்கு எத்தனை அடிமை இருந்தாங்க? அந்த அடிமையில ஒருவர்னு அவர் யாரு? அவருடைய நம்பகத்தன்மை என்ன? அவருடைய ஒரு வறுமை இல்லை. உம்மு சலமாவிடம் அறிவித்தவர் உம்மு சலமாவின் அடிமைகளில் ஒருவர் அப்படின்றது அதுல வருகிறது. அதனால இந்த ஹதீஸ் அவர் யார் என்று தெரியாத காரணத்தினால் அது நிக்காது. இதே கருத்து முசன்னஃப் அப்துர் ரஸாக்ல வரும் பொழுது சின்ன மாற்றத்தோட வருகிறது. என்னன்னு கேட்டா, உம்மு சலமாவிடம் இருந்து ஒரு மனிதர் கேட்டு அறிவித்தார்னு அன்ரஜுலின் வருது. மனுஷன் தான் அறிவிக்க முடியும், மாட அறிவிக்கும். அன்ரஜுலின் சமி உம்மு சலமாவிட்ட கேட்ட ஒரு மனிதர் அறிவித்தார்னு அதுல வருகிறது. மனுஷன் யாரு? உயராக இருக்கலாம்ல. அதனால அந்த அந்த ஒரு ஹதீஸும் பலவீனமா இருக்கிறது. அப்ப அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன்கிற அந்த ஒரு கருத்துப்பட உள்ள ஹதீஸ் எழுதி போட்டிருந்தாலும் இந்த பலவீனமான சில அல்பானி போன்றவர்கள் அந்த சரின்னு வர சொல்லி இருக்கிறாங்க. ஆனா உம்மு சலமாவிட்டு அறிவிக்கிற ஆள் யாருன்னா, உம்மு சலமாவுடைய அடிமையில் ஒருவர் வந்திருக்கும் போது அது எப்படி சரியாக்க முடியும்? யாருன்னு தெரியலையே. உம்மு சலமாவின் அடிமையில் ஒருவர் வந்துச்சுன்னா ஒரு பேரு, விவரம், டீட்டெயில், நாணயம், நம்பகத்தன்மை எல்லாமே தெரிஞ்சா தானே ஹதீஸ் சரியானது ஆக முடியும். சில அறிஞர்கள் அதை கவனிக்காம அதை சரியான ஹதீஸ் போட்டதுனால அவங்க எழுதியிருக்கிறாங்க. உண்மையில் இதை ஓதணும்ன்றது கிடையாது. இது சரியான ஒரு இது கிடையாது.